அதாவது 3 தீவிரவாதிகள் துப்பாக்கியோடு போய் கிரனைட்டோட போய் ஒரு ஹாலில், அதாவது என்னென்னா குரோக்கஸ் மால் அப்படின்னு ஒரு மாலு, அது வந்து மாஸ்கோவோட புறநகர் பகுதியில் இருக்குது. அங்கே போய் சுட்டு ஒரு 60 பேரை கொண்டிருக்காங்க. ஸோ இது யார், என்ன, எப்படி நடந்தது, எதற்காக அந்த மாலுக்குள்ளே போனாங்க, யாருடைய தாக்குதல் இது அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்னு சொன்னோம், இப்போ ஐஎஸ் அப்படின்னு இருக்குது. முதல்ல ஐஎஸ்ஐஎஸ்ன்னு இருந்தது. ஸோ அவர்கள் தான் வந்து இதை பண்ணியிருப்பாங்கன்னு முதல் கட்ட தகவல் வருது. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு தான் வந்து செவ்வாய்க்கிழமைன்னு வச்சுக்கலாம், ஒரு எலெக்ஷன் நடந்தது. அங்கே எலெக்ஷனில் வந்து புத்தின் வந்து கிட்டத்தட்ட 85% மேலே வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று ஒரு தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்திருக்காரு. அவர் ஏற்கனவே தனிப்பெரும் தலைவராக தான் இருக்கார். எதிர்கட்சிகள் ஒரு கட்சி 5%, இன்னொரு கட்சி 4%, இன்னொரு கட்சி வந்து 4% மேலே வாக்கு வாங்கியிருக்கு. இவ்வளோதான். ஆனால் புத்தின் வெற்றி பெற்றார். அந்த வெற்றி கொண்டாட்டங்கள் அப்படியே போயிட்டே இருந்தது.